ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத இன்னும் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு ஆமாம் இருக்குது பாருங்க, இப்போ வந்து அதிமுக மத்தியில் வந்து திமுக இருக்கும்போது காங்கிரஸோட பல முறை வந்து அமைச்சர் பதவி வாங்க, பாஜகவோட ஆமாம். அப்போ காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட் இருந்தது? 272 சீட் வேணும். அவங்க 190 180 தானே வச்சுருந்தாங்க. அப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து தானே ஆட்சி அமைக்க முடியும். இன்னைக்கு பிஜேபிக்கு எவ்வளோ இருக்குது? 240 தானே இருக்குது. 240 தானே இருக்குது. அப்போ மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்த்து தானே ஆகணும். அந்தந்த சூழ்நிலை பொறுத்து இருக்குது, சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு சில கட்சிகள் தானாக கூட்டணியில் சேர்ந்தா கூட அவங்களால வந்து இவ்வளவு தொகுதிகளை வைத்துக்கொள்ள முடியாது, மெஜாரிட்டி தங்களுக்கு வராதுன்னு முடிவாக தெரிஞ்சவங்க கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதிமுக அதை ஒத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க, அதை உணர்ந்திருக்கிறாங்க. வர்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சியாக நம்மளால் முடியும், நம்ம தனியாக ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்காங்க.